हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதேஷ்ணா சகீஸ், இன்னைக்கு மீராவுடைய சரித்திரம். அவளுக்கு விவாகமாகி அன்றைய தினம் பிரதம ராத்திரி. மேற்கொண்டு சரித்திரத்தை கவனிப்போம். இன்றைக்கி பகவான் சொப்னத்தில் வந்து மீராவோட விஹாரம் செய்கிறார். சொப்னத்தில் இல்லை, சத்தியமாகவே வரார். மீரா தூங்கின்னு இருக்கா பாதி ராத்திரி. பகவான் வந்து அங்கே அந்த அறையில் அவளுக்கு முன்னாடி எழுந்து அருள்றார். மீராவை எழுப்புறார். அவளோட சயனத்தில் பகவான் இருந்தார். காலையில் எழுந்த உடனே மீரா எல்லாத்தையும் தன்னையே தான் பார்த்துக்கிறா. கிரிதரனுடைய பீதாம்பரம் அங்கே விட்டு போயிருக்கான். அந்த பீதாம்பரம் இவளுடைய புடவையினோட சேர்த்து முடிச்சு போடப்பட்டிருக்கிறத பார்க்குறா. தாசிகள்லாம் ஓடி வரா. விடிய கால வேளை அந்த பூரா அறையும் ஒரு திவ்யமான சுகந்தம் அப்படி நிரம்பி வழியறது. மீரா வந்து கிரிதரனோடு சேர்ந்து இருக்கிறதும் அவளுடைய அந்த பிரத்யேக பாவமும் அவளுடைய ஏக்கமும், அவள் என்ன கோரினாலோ இன்றைய தினம் பிரதம தினம் பகவானுடனே சயனிக்கணும் அப்படின்னு அவள் நினச்சாலே அதை நாராயணன் சத்தியமாக்குறான் அவளுடைய பாவத்தை. அப்போது ராத்திரி ஷியாம் சுந்தர் வந்தார் இல்லையா, அப்போது மீராவை எழுப்பி உட்கார வைக்கிறார். மீரா அவனுடைய முகத்தை திருப்பி பார்க்குறார். இந்த ஷியப்பதி தன்னுடைய பதி எதிரில் வந்து உட்கார்ந்துட்டு மீராவனுடைய அந்த முக்காடை அப்படியே விலக்கி அவளுடைய முகத்தை அப்படி மேலே தூக்கி பார்க்குறார். அதுதானே பிரதம தரிசனம். அதனால் அந்த பிரதம தரிசனம் அப்படின்றது இந்த ராஜபுத்திரால் எல்லாருமே அவளுடைய விவாக சமயத்தில் இந்த நேரத்தில் அவள் வந்து இந்த மாதிரி பிரதம தரிசனம் ஆன உடனே ஏதாவது ஒரு விலையுறந்த வஸ்துவை வந்து அவள் வந்து பரிசாக கொடுப்பா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து அவளுடைய சம்ஸ்காரம். இப்போ மீராவனுடைய கழுத்தில் வைர ஹாரத்தை அப்படியே சூட்டி விடுறார் ஷியாம் சுந்தர். என்ன கொடுப்பன மீராக்கு, என்ன பக்தி, எந்த பாவம், எப்படி அவளுடைய வாழ்க்கை சபலமாறுது பாருங்கோ. மீரா காலையில் எழுந்து பார்க்குறா, நிஜமாவே வைர ஹாரம் அவளுடைய கழுத்தில் மின்றது. மீரா இப்போ உடனே என்னுடைய பிராணநாதா, என் உயிரே, என்னுடைய ஷியாம சுந்தரா, கிரிதரா, எங்கே பூனை நீதானே எனக்கு சர்வஸ்வமும் அப்படின்னு புலம்பரா, விரகத்தில் துடிக்கிறா. உடனே தாசிகள்லாம் ஓடி வந்தா. மீராவை சுற்றி நின்றுண்டா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அவளுடைய அந்த பிரேம கூவல் அதை கேட்டு போஜராஜன் எழுந்து அவனும் பக்கத்தில் வந்து நிற்கிறான். உடனே போஜராஜன் பேச ஆரம்பிக்கிறான். ஆசைகள்லாம் வெளியில் போயிடுறா. உடனே என்ன ஆச்சுமா மீரா, என்ன, ஏன் இப்படி தவிக்கிற அப்படின்னு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டான். ஏன்னா இதான முதல் நாள் அவன் சித்தோடில் வந்து அவள் தங்கிறது. ஏம்மா, உன் மனசுக்கு எதுவும் வருத்தம் அளிக்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலையே தேவி அப்படின்னு ஆதங்கமாக கேட்குறான். உடனே மீரா எழுந்து நின்றுண்டா. தலையை குனிஞ்சுண்டு 2 கைகளையும் கூப்பிண்டு பார்க்குறா. ஏன்னா யாருமே அவளுடைய சொந்த பகவத் அனுபவத்தை அவ்வளவு எளிதில் எல்லாரோடையும் பகிர்ந்துன்ற மாட்டா இல்லையா. நான் சொல்ல முடியாது, ஆனாலும் இந்த பகவத் அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய மித்திரர். நீங்கள் மட்டும் இவ்வளவு சகாயம் எனக்காக நீங்கள் செய்யலை அப்படின்னா மீரா கல்லாக போயிருப்பேன். அதனால் நான் உங்கள்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய மித்திரர் அப்படின்னு சொன்னான். உடனே போஜராஜ் சொன்னான், சொல்லு தேவி, எனக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னண்ட யோக்கியதை இருந்ததுன்னா சொல்லுமா. உனக்கு எது வேணும்னாலும் இந்த போஜராஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காம்மா. நான் காத்துன்ருக்கேன் உனக்காக, எதுவுமே நான் உனக்காக செய்வேம்மா அப்படின்னு. உடனே மீரா, இல்லை, நேற்று ராத்திரி துவாரகாதீஷ் மணமகனாக என் எதிர்க்க வந்தார். அப்படியா, உனக்கு பகவான் தரிசனம் ஆறுதா அப்படின்னு கேட்குறான் போஜ். உடனே மீரா சொன்னா, மகாராஜ், கிரிதர் வந்து நிரந்தர கிருப்பை என்னுடைய விஷயத்தில் பண்ணிகிட்டே தான் இருக்கான்.
ஆனால் நேற்றுக்கு விவாகமாகி பிரதம ராத்திரி இல்லையா, என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தவ தயங்கி நின்னா. இல்லைம்மா சொல்லுமா தேவி அப்படின்னு திரும்பி அவர் கேட்ட உடனே சாக்ஷாத் துவாரகாதீஷ் என்னை வரிக்க மணமகனாக வந்தார். பாருங்கோ, நான் இப்போ கட்டின்னு இருக்கிற இந்த புடவை, இந்த மேல் அங்கி, இந்த சுனரி, இது எல்லாமே பிரபு எனக்கு கொடுத்தது தான். அப்புறம் என் முகத்தை திருப்பி என் பிரதம தரிசனம் ஆச்சு இல்லையா, அப்போது இந்த வைர ஹாரத்தை என்னுடைய கழுத்தில் அவர் கையால் அணிவிச்சு விட்டார். உடனே போஜராஜ் கேட்குறார், அரே இதெல்லாம் இப்படி கூட நடக்குமா, இதெல்லாம் உண்மைதானா? நான் நினச்சேன் இதெல்லாம் அவனுடைய பிறந்த வீட்டு பூஷணங்கள் அப்படின்னு. உடனே மீரா சொன்னால், இல்லை இல்லை, அது என் அம்மா கொடுத்து அனுப்பின அந்த பூஷணங்கள், அந்த துணிமணிகள், அந்த பெட்டியை நான் திறக்கவே இல்லையே, நீங்கள் பாருங்கோ அந்த பெட்டியை திறந்து அப்படின்ன உடனே போஜராஜ் அப்படியே நின்றுட்டு இருந்தார். ஹரே சம்பா சக்கி, ஹரே கேசர் சக்கி, இங்கே வாங்கோ, மகாராஜுக்கு அந்த பெட்டியை திறந்து காண்பீங்கோ அப்படின்ன உடனே சம்பா சக்கி ஓடி வந்தா. அந்த பெட்டியை திறந்தா அதுக்குள்ளே அவள் பிறந்தாத்து சீதனமாக வச்சுருந்த அந்த புது துணிமணிகள், ஆபூஷணங்கள், மேலே போத்தி வச்சுருந்த அந்த பட்டு எல்லாம் அப்படியே இருக்குது, கலையவே இல்லை. அதெல்லாத்தையும் அவள் எடுத்து காண்பிச்சா. உடனே போஜராஜ் ஆச்சரியப்பட்டார். இது எப்படி சம்பவிக்கும் தேவி, நம்பவே முடியலையே, மகா அதிசயமாக இருக்குது நீங்கள் பேசுகிறது. ஆனால் உண்மைதானே, நடந்திருக்கே, இப்போ நான் பார்க்குறேனே, நான் தன்யன் ஆனேன். ஏன்னா உன்னை என்னுடைய மனைவியாக அடைந்தேன் இல்லையா, அதனாலேயே நான் தன்யன் ஆனேன். சத்துக்கள் பக்தாள் இவளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நடக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லையே. எல்லாருக்கும் கங்கா ஸ்நானம் பண்ண தான் வேணும். ஆனால் என்னுடைய விஷயம் எப்படி ஆச்சு தெரியுமா தேவி, இந்த பக்தி அப்படின்ற அந்த கங்கை இங்கே பிரவகிக்கிறாள். உன்னுடைய தர்ஷன சௌபாகியம் எனக்கு கிடைச்சதே, இது என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமாக தான் நான் கருதுகிறேன் தேவி அப்படின்னார். உடனே மீரா சொன்னா, இல்லை இல்லை மகாராஜ், நான் தான் உங்களை அடைஞ்சு தன்யனானேன், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்குது. உடனே போஜ் கேட்டான், நீங்கள் சொல்லுங்கோ, என்ன சேவா நான் பண்ணணும் தாங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். உடனே மீரா சொன்னால், நீங்கள் முதல்ல என்னை தாங்கள்னு சொல்கிறத முதல்ல நிறுத்துங்கோ. பிறகு நான் எப்படி சொல்லணும், உன்னை பேர் சொல்லி நான் கூப்பிட மாட்டேன் தேவி, உன்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். என்னை விட நீ ஒரு வயசு சிறியவ தான், ஆனாலும் பஜனை ஞானம் எல்லாத்துலேயும் நீ மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க. அதனால் நீ என்னுடைய ஹிருதயத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட நீ பெரியவ தான். அதனால் நான் உன்னை எப்படி நான்னு சொல்லி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறான். உன்னை மீரா சொன்னால், இல்லை என்னை பேர் வச்சு கூப்பிடுங்க, இனிமேல் நீங்கள் தாங்கள் அப்படின்னு என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னோடனே போஜராஜ் சொன்னால், அது சரி, நான் உன்னை கேட்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உன்னை எந்த சம்பந்தம் பாராட்டி நான் கூப்பிடணும் அதுவே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே மீரா சொன்னால், மகாராஜ் பாருங்கோ, நாம் 2 பேரும் பதி பத்னி ரூபத்தில் சம்பந்தம் நிர்வாகம் செய்யவே முடியாது. ஆனால் நாம் 2 பேரும் மித்திரர்களாக இருக்க முடியும். நாம் 2 பேருமே ஒருத்தரை மித்திரபாவத்தில் அழைச்சிக்கலாமே. நாம் 2 பேரும் சேர்ந்து மித்திரர்களாக கிரிதரனை பஜனை பண்ணலாமே. உங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் என்னுடைய மகளுக்குள்ளே வரலாம். மேலும் நான் ஏதாவது தங்களுக்கு சேவா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆக்ஞை இட்டேள் அப்படின்னா அதையும் இந்த மீரா பண்ணுவா. நீங்கள் எந்த சங்கோஜமும் என் விஷயத்தில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னோடனே போஜராஜ் மேலே பேச தொடங்கினான். தேவி, இந்த கீர்த்தன், இந்த பஜனை, இந்த சாதனா, இந்த பகவான், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நான் ஒரு பக்கா சத்திரியன். யுத்தம், நியாயம், ராஜநீதி இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் நல்லா கற்றுன்ருக்கேன். எனக்கு மற்றவை வேறு எதுவுமே தெரியாதுமா. உடனே மீரா சொன்னா, மகாராஜ்
பஜனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அநேக முறைகள் உண்டுமா. உடனே போஜ் கேட்டான், தேவி நான் தான் இப்போ சொன்னேனே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு, பஜன் அப்படின்னு எதை சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு கேட்டான். உடனே மீரா சொன்னா, மகாராஜ் பஜன் அப்படின்னு அதை ஒரு வாக்கியம்தான், அதை ஒரே வாக்கியத்தில் சொல்லலாம். ஆனால் பஜனைனா என்ன அப்படின்னா அது பகவானை பற்றின சிந்தனை, அந்த ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியை நம்மளுக்குள்ள வளர்க்குறது தான் அந்த பஜனை. அதாவது எப்படின்னா பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய சமத்காரங்கள் இதெல்லாத்தையும் நினைவு கூறுவது தான் இந்த ஸ்மிருதி, பஜன ஸ்மிருதி அப்படின்றது. ஆனால் இது எப்படி ஏற்படும் அப்படின்னா பகவானுடைய நாம ஜபம் அபியாசம் பண்ண 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 அந்த பஜனையில் ருச்சி, அதுக்கப்புறமா அதில் ஒரு ஆர்வம் இதெல்லாம் ஏற்பட்டு அந்த பஜனையே நமக்கு பகவானோட சேர்த்து வைக்கும். அப்படியே போஜ் கேட்டால், என்ன நாமம் ஜபம் செய்யணும்? பகவானுக்கு தான் அனந்த நாமங்கள் இருக்கே அப்படின்னு கேட்டான். உடனே மீரா சொன்னால், நாமம் எப்படி அனந்தமோ அப்படி நாமத்தினுடைய சக்தியும் அனந்தம். ஆனால் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு குருதேவர் என்ன ஜபம் செய்ய சொல்லித்தராரோ அந்த ஜபத்தை செஞ்சால் சித்தியாகும். உடனே போஜ் கேட்டார், தேவி குரு வாழ்க்கையில் அவசியம்தானா? குரு இல்லாமல் நாமளே ஏதாவது ஜபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் போஜ்ராஜ். உடனே மீராதேவி சொல்கிறா, ஜபம் செய்யலாம், ஆனால் குரு மூலமாக நாமஸ்ரவணம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது. குரு மூலமாக நாம ஜபம் எடுத்து வைக்கும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிஷ்யனுடைய பேர் பகவானுடைய தர்பார்லேயே எழுதி வைக்கப்படும். அப்புறம் குரு நாம ஜபம் எடுத்து வைக்கும்போது அந்த நாம ஜபம் செய்கிற யோகியதையும் அந்த குருவே அந்த சிஷ்யனுக்கு கொடுத்துருவார். அதனாலேயே தான் குரு வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் அப்படின்னு மீரா ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறா. குழந்தையாக இருந்தாலும் உடனே போஜ் கேட்குறார், அப்படின்னா நான் குருவை எப்படி தேடி போகணும் அப்படின்னு கேட்குறான். உடனே மீரா சொன்னால், குருவை தேடி நாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. கோவிந்தனை அடையணும் கோவிந்தனை அடையணும் அப்படின்ற தாகம் நம்மளுடைய மனசில் அதிகரிக்கும் போது ஸ்வயம் குருவே நம்மளுக்கு எதிரில் காண கிடைப்பார். உன்னை திரும்பியும் போஜ் கேட்குறான், சரி தேவி என்ன செஞ்சால் குரு பிராப்தி உண்டாகும்? உடனே மீரா சொன்னா, ஹே பகவன் எனக்கு எப்படியாவது உன் பிரிய பக்தனை காண்பி அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட போய் ஏங்கி பிரார்த்தனை பண்ணும்போது அப்போது அந்த பிராப்தி உண்டாகும். உடனே போஜ் கேட்டான், ஒரு கால் கிரிதர் கேட்கல அப்படின்னா அப்போது ஹனுமான்ஜியை தான் பிடிச்சிக்கணும். குரு ரூபத்தில் அவசியம் நம்ம ஹனுமான்ஜியை பார்த்து வேண்டினோம் அப்படின்னா, பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா ஹனுமான்ஜி அவசியம் யோக்கிய குருவோடு நம்மளை சேர்த்து வைப்பார். அதுக்கப்புறமா சாதனா செய்ய செய்ய அந்த பாதை தானாக திறக்கும். உடனே போஜ் கேட்டான், சரி சாதனாவுடைய பலன் என்ன? அதன் லாபம் தான் என்ன? ஏன் சாதனா பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். உடனே மீரா சொன்னா, மகாராஜ் சாதனாவால் என்ன அப்படின்னா பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், பகவானுடைய தாபம் இதிலெல்லாம் நமக்கு ஒரு ஆசக்தி ஏற்படும். ஆசக்தி அப்படின்னா அட்டாச்மெண்ட். அது வரைக்கும் ஆசக்தி எங்கே இருக்கும் அப்படின்னா அது சம்சாரத்தில் தான் இருக்கும் அந்த பந்தம். அதுக்கப்புறமா நாம ஜபம் பண்ண 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 குரு கிருப்பையினால் அந்த ஆசக்தி தானே சம்சாரத்திலேருந்து விடுபட்டு அந்த கிரிதரனுடைய சரணத்தில் நம்முடைய ஆசக்தி ஏற்படும். அப்போது சம்சாரத்தில் ஆசக்தினா அது பந்தனம். அந்த பந்தனம் எதனால் அப்படின்னா அது பூர்வ ஜென்ம வினை, அதுதான் காரணம். அந்த ஆசக்தியை நம்ம அந்த கோவிந்தன் மேலே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி. இப்படி எதுவுமே முடியல அப்படின்னா பகவானுடைய பிரிய பக்தன் இருக்கான் இல்லையா, அவன் மீது ஒரு ஆசக்தி அது ஏற்பட்டது அப்படின்னா பகவத் பிராப்தி அப்படியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மீரா சொன்னான். உடனே போஜ்ராஜ் கேட்குறார், சரி அப்படின்னா என் காரியம் முடிஞ்சுடுத்து
அப்படின்னு மீரா சிரிச்சுண்டே எப்படி அப்படின்னு கேட்குறா. உடனே போஜராஜ் சொன்னார், கிரிதரனுடைய பக்தன் மேலே இருக்கிற ஆசக்தி கூட பகவத் பிராப்தி ஏற்படுத்தும் அப்படின்னு இப்போ சொன்னியே தேவி, உங்களண்டையோ பக்திக்கு தேவையான சகல குணங்களும் நிரம்பி வழியிறது. ஆனால் மீராஜி, முதல் தடவை ஷாம் குஞ்சில் வச்சு உங்களை பார்த்தேன் இல்லையா, அந்த முதல் பிரதம தரிசனம் என் மனம் படாத பாடுபட்டது. உங்கள் மேலே எனக்கு அப்படி ஒரு ஆகர்ஷணம் ஏற்பட்டது. எவ்வளவு ராஜகுமாரிகளை நான் என் முன்னாடி பார்க்குறேன், எவ்வளவு சம்பந்தங்கள் வந்தது. ஆனால் என் மனமோ என்னைக்கு தேவி உன்னை பார்த்தேனோ அப்பத்துலேருந்து ஒரு வசமாக இல்லை. மேலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் என்னையே அந்த க்ஷணமே உன்னண்ட சமர்ப்பணம் பண்ணேன். அப்பத்துலேருந்து நீயும் உன்னுடைய கிரிதரனும் என்னுடைய ஹிருதயத்தில் இடம் பிடிச்சிட்டே. உன்னையும் உன்னுடைய பிராணதனமாக இருக்கிற இந்த கிரிதரனையும் என்னுடைய இதயத்துக்குள்ளே நான் அப்போவே பூட்டி வச்சுட்டேன். அதனால் நீ இப்போ சொன்னிய இல்லையா, பக்தன் மேலே ஆசக்தி இருந்தாலும் பகவத் பிராப்தி ஏற்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன இல்லையா, அது சத்தியமாகும் இல்லையா என் விஷயத்தில் அப்படின்னு கேட்குறான் ராஜா. உடனே மீரா சொன்னா, ஆமாம் அவசியம் ஏற்படும், ஆனால் அந்த பக்தன் எங்கே அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு கேட்ட உடனே தேவி, நான் இப்போ போய் எங்கள் அப்பாவை போய் சந்திக்கணும். மேலும் நீ புது விதமான வாதாவரணத்தில் இருக்க, யார் முன்னண்ட எது கேட்டாலும் எது சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் நீ என்னண்ட சொல்லிடு எல்லாத்தையும். உனக்கு எந்த சிரமம் கஷ்டம் எதுவும் ஏற்படாமல் நான் உன்னை பார்த்துப்பேன். என் பரிவாரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவள் சாமானிய மருமகள் கிட்ட ஒரு மாமியார் எப்படி ஒரு ஆசை வைப்பாளோ அது மாதிரி அவளுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நியாயம்தான். ஆனால் நீ அப்படி இருக்க சந்தர்ப்பப்படாது, அதுவும் எனக்கு தெரியும். அதனால் அப்படின்னு உடனே இப்போ மீரா பேச தொடங்கினா, மகாராஜ் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், நீங்கள் அமைதியாக போய் வாருங்கள் அப்படின்னு விடை கொடுக்குறா. உடனே போஜராஜன், சரி நான் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும்மா. உடனே மீரா, கேளுங்க மகாராஜ் என்ன அப்படின்னு கேட்ட உடனே போஜ் சொன்னா, நான் எப்போவாது வந்தேன்னா உன் பக்கத்தில் உட்காரலாமா. உடனே மீரா தலையை குனிஞ்சுன்ட்டா. எப்போதாவது இல்லை மகாராஜ், உங்களுக்கு எப்போ விருப்பமோ நீங்கள் அப்போ என் மகளுக்குள்ள தாராளமாக வரலாம், என்னோட பக்கத்தில் உட்காரலாம், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கே மகாராஜ். என்னால் உங்களோட எவ்வளவு நேரம் செலவழிக்க முடியுமோ அதுபடி நான் நடக்கிறேன். இப்போ போஜராஜ் உடனே எழுந்து கிளம்பிட்டார். மீராவும் குளிச்சுட்டு கிரிதரனுடைய சேவையில் இறங்கிட்டா. எப்போலாம் நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் போய் மாமியார் மாமனார்களை போய் சந்திப்பா. அவளுடைய சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவா மீரா. நாத்தனார் இருக்கா ஊதாபாயின்னு, அவளுடைய சரணத்தையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவா. ஆனால் லோகத்தில் இருக்கிற மாதிரி தானே பரிவாரங்கள் எதிர்பார்ப்பா. அவன் எப்படி எதிர்பார்த்தாளோ, அவன் எப்படி ஆசைப்பட்டாளோ அந்த லௌகீக எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த மீராவனுடைய விஷயத்தில் நடக்கலை. ஒரு மாதம் முடிஞ்செடுத்து இப்போ மீராவனுடைய நாத்தனார் ஊதாபாய் ஒரு நாள் வந்தா இவளுடைய மகளுக்குள்ள. அரே பாபி, என்ன ஆச்சு, நீ என்ன பெரிய பௌர்ணமியா, அது கூட மாதம் ஒரு தடவை தரிசனம் கொடுக்கும், ஆனால் நீ என்ன அதை விட உயர்ந்தவளை, ஒரு மாதம் ஆச்சு உன்னை பார்க்கவே இல்லை, உன்னை பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சத்தம் போட்டா. உடனே மீரா அவளுடைய காலில் விழுந்து முதல்ல நமஸ்காரம் பண்ணா. இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கோ, எனக்கு இந்த கிரிதரனுடைய சேவையிலேயே எனக்கு நேரம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபமாக ஆறுது, அதனால்தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. உடனே ஊதாபாய் சரி அது ஏதா வேணா இருக்கட்டும், தினம் ஒரு தடவை பெரியவாளை பார்த்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்றது கூட உன் பெற்றோர் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா. உடனே மீராபாய் சொன்னா, இல்லை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் சதா இருக்குது, மறுபடியும் நான் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், என்னுடைய நேரம் பூரா சேவாலேயே போயிடுறது, இனிமே நான் இதை கவனம் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா மீரா. உடனே ஊதாபாய் சொன்னா, உனக்கு எதிரில் இருக்கிறவா பெரியவா
இதெல்லாம் ஒரு லட்சியமே கிடையாது. எனக்கு தெரியும் நீ சதா இந்த பித்தளை மூர்த்தியை வச்சுட்டு என்னவோ செஞ்சுட்டே இருக்க. கேட்டால் சேவா சேவா அப்படின்ற அந்த பித்தளை மூர்த்திக்கிட்ட என்ன இருக்குது? என் அம்மாக்கோ நீ வரணும், நீ பேசணும், நீ ஆடணும், நீ பாடணும், சாம்சாரிக பாடல்கள்லாம், நீ கிராமிய பாடல்கள்லாம் பாடணும், அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ எங்கேயாவது ஒரு தடவையாவது சிரித்து பேசி பழகிறியா? ஆனால் சதா ராத்திரி நேரம் பார்த்தா காலில் சலங்கையை கட்டிண்டு நீ ஆடுற சத்தம் இந்த மகள் பூரா எதிர் ஒலிக்கிறது. சதா அந்த பித்தளை மூர்த்தி எதிரில் உட்காந்துண்டு உன்னுடைய பாடலும் ஆடலும் உன்னுடைய கொஞ்சலும் உன்னுடைய சிரிப்பும் உன்னுடைய அழுகையும் இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து பார்த்து கோபந்தான் வருது அப்படின்னா உடனே மீரா சொன்னா, பைசா உங்களுக்கு பித்தளை மூர்த்தியா இது தெரியலாம், இவர் சாக்ஷாத் பகவான். ஆனால் நீங்கள் பித்தளை மூர்த்தின்னு சொல்கிறேன். அவர் தான் என்னுடைய பதி, என் வரன், அவர் தான் என்னுடைய சர்வஸ்வமும் அப்படின்னா உடனே பூதாபாய்க்கு கோபம் தலைக்கு மேலே போயிடுது. அச்சா, அப்படின்னா அந்த பித்தளை மூர்த்தி தான் உன் பதின்னு தெள்ள தெளிவாக சொல்கிறியா? அப்படின்னா என்னுடைய சகோதரன் உனக்கு என்ன வேணும்? அவரை நீ என்னன்னு நினைக்கிற அப்படின்னு கூச்சல் போட்டா. உடனே மீரா சொன்னா, இதை நீங்கள் அவருண்டையே போய் கேளுங்கோலே, ஆனால் நீங்கள் என் கிரிதர பித்தளை மூர்த்தி அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. உடனே பூதாபாய் சொன்னா, ஹரே பித்தளை மூர்த்தி தான் உன் பதி அப்படின்னா நீ ஏம்மா சித்தோடு வந்த? நீ பிருந்தாவனம் போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னா. மீராபாய் சொன்னா, நான் அப்படி தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் கிரிதருக்காக. ஆனால் பாய்ஸா என்னோட தலை விதி இப்படி எழுதப்பட்டிருக்கே, அதனால் அது இங்கே எடுத்துன்னு வந்து என்னை விட்டுடுத்து அப்படின்னா. உடனே பூதாபாய் கேட்டா, அரே நான் தாசிகள் மூலமாக கேள்விப்பட்டேன், நீ தனி அறையில் படுத்துக்கிறியா, என் சகோதரன் தனி அறையில் படுத்துக்கிறானா, அப்படியா அப்படின்னு அதிகாரம் பண்ணா. மீரா சொன்னா, இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் உங்கள் சகோதரனுக்கிட்ட கேளுங்க, அவர் இதுக்கு தகுந்த பதில் தருவார். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இந்த கிரிதர் தான் என்னுடைய பதி, அதில் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். பூதாபாய் சொன்னா, அரே பாபிசா, கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆயாச்சு, மகளுக்குள்ளே யார் யார் என்னென்ன உன்னை பற்றி பேசுகிறான் தெரியுமா? முன்னாடிலாம் என் சகோதரன் எப்படி சிரிச்சுண்டு சதா பேசிண்டு எவ்வளவு சந்தோஷமாக எங்கள் குடும்பம் இருந்தது தெரியுமா? ஆனால் அவன் என்னைக்கு உன்னை திருமணம் பண்ணிட்டு வந்தானோ அன்னைக்கு முதல் அவனுண்ட இருந்த கலகலப்பு, அவனுண்ட இருந்த ஒரு சந்தோஷம், அவனுண்ட இருந்த ஒரு அழகு எல்லாம் போயிடுது. சதா துக்கமான முகம், அவனுடைய கண்களுடைய ஓரத்தில் சதா கண்ணீர் தேங்கி நிற்கிறது. சிரிக்கவே மறந்து போயிட்டானே இப்பெல்லாம் என்னுடைய சகோதரன். போலி சிரிப்புன்னா அவன் சிரிக்கிறான். உண்மையை சொல்லு, முன்னால் தானே இவ்வளவும் இந்த குடும்பத்தில், நீ ஏன் அவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாது? இதுவும் ராஜ குடும்பம், ராஜகுமாரன் அப்படின்றவன் இந்த வயசில் எவ்வளவு உல்லாசமாக இருக்கணும். ஆனால் உன்னால் எல்லாம் சர்வநாசம் ஆச்சு மீரா அப்படின்னா. மீரா சொன்னா, நான் எந்த துக்கமும் யாருக்கும் தரல. உடனே பூதாபாய்க்கு ரொம்ப கோபம் அதிகமாக எடுத்து, அப்படின்னா நீ ஏன் அவனோட கொடுத்தனம் பண்ண மாட்டேன்ற? விவாகம் ஆகி நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது ஒரு நாள் வெளியில் போனது உண்டா? ஒரு தோட்டத்தில் போய் உலாவி கூட நாங்கள் பார்க்கல. உடனே மீரா சொன்னா, நான் தான் என் பதி கிரிதர்னு உங்ககிட்ட சொல்லிட்டேனே முதல்லையே. உடனே பூதாபாய் சொன்னா, அப்படின்னா பித்தளை மூர்த்தி தான் உன் பதி அப்படின்னா என் சகோதரனுடைய வாழ்க்கையை நீ ஏன் இப்படி பாழடிச்ச அப்படின்னு கேட்டா. உடனே மீரா சொன்னா, இது சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்கள் இனிமே எது கேட்கணும்னாலும் உங்கள் சகோதரரை போய் கேளுங்க அப்படின்ன உடனே பூதாபாய் ரொம்ப கோபமாக கையை நொடிச்சா, 2 கையும் கதவை வேகமாக பட்டுன்னு சாத்தினா. நேராக போய் பெற்றோர்கிட்ட ஓடி போனா. அவட்ட போய் காலில் விழுந்து கேவி அழுதா. எப்பேற்பட்ட மருமகளை தேடி தேடி கொண்டு வந்துருக்கோம், தைரியமாக என்னண்ட அவள் கிரிதர் தான் என் பத்தின்னு இன்னைக்கு சொல்லிட்டாமா அப்படின்னு அழுதா. உடனே அவள் அம்மா கேட்டா, அப்படியா சொன்னா மீரா?
பூதாபாய் சொன்னா, ஆமாம், நம்மளுக்கு எதிர்க்க எல்லாம் நடிப்பு சிரிப்பு. அவன் வந்து வெளியில் நடிக்கிறான். நம்மண்ட சொன்னால் ஏதாவது வம்பு வருமேன்னு அவன் நம்மக்கிட்ட வந்து எதுவுமே சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த மீராவை வந்து இவாள்லாம் உள்ளுக்குள்ள குடும்பத்தில் மேட்தனி அப்படின்பா. ஏன்னா இவன் மேட்தாலேருந்து வந்தா இல்லையா, அந்த ஊருக்காரி அப்படி சொல்லுவாளே, அந்த மாதிரி மீரான்னு இவள் கூப்பிடாம அவளை எப்போவுமே மேடுத்தனின்னு தான் சொல்லுவாள். இந்த மேடுத்தனி என்ன பண்ணுறா தெரியுமாம்மா, தனி அறையில் படுத்துண்டு அந்த கிரிதரனை பக்கத்தில் வச்சுன்னு தூங்குறாளாம்மா. பாய்ஸா வந்து வேற ஒரு அறையில் படுத்துன்னு தூங்குறானாம். உடனே அவன் அம்மா, அரே அப்படியா செய்தி, போஜ உடனே கூப்பிடு. அவன் எதுவுமே இது நாள் வரைக்கும் 2 மாதம் ஆச்சு, ஒன்றும் சொல்லலையே. உடனே போஜராஜை கூப்பிட்டு அனுப்புகிறான். இப்போ வந்து பெற்றோருக்கு எதிரில் வந்து நிற்கிறான் போஜராஜ். உடனே, ஹே பேட்டா, ஊதா சொல்கிறா, உன் மனைவி வந்து உன்னை நன்னா பார்த்துக்கிறது இல்லையா? உன் தியானமே அவளுக்கு கிடையாதா? உன்னுடைய மகளில் நீங்கள் 2 பேரும் தனித்தனி அறையில் படுத்துன்னு தூங்குறாளாமே, இதெல்லாம் உண்மையா? சொல்லுப்பா. உடனே போஜராஜ் சொன்னா, அம்மா இந்த பேச்செல்லாம் இப்போ எதுக்குமா, விடுமா அப்படின்னா. உடனே அம்மா சொன்னா, விட்டு விடுற விஷயமாடா இது, என்னண்டு நீ உண்மையை சொல்லுனா, பெத்தவ, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. உடனே போஜராஜ் சொன்னா, ஏம்மா அத்தை தான் முதலையே உன்னண்ட வந்து சொன்னாளா இல்லையா மீரா பக்த அப்படின்னு. அவள் வந்து பகவானை ஒருத்தர் ஒரு மாதிரி ஏற்றுப்பாமா, அவள் பகவானை பதியாக ஏற்றுன்னு இருக்கா, அதில் என்ன தப்பு இருக்குது? மேலும் இதெல்லாம் தெரிஞ்சுதாம்மா சம்மதிச்சோம். இப்போ வந்து தகராறு பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லைம்மா, நிம்மதி தான் கடைசியில் போகும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னா. உடனே அவள் அம்மா அழத் தொடங்கினா, பக்தனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? பக்தனா ஏதோ பூஜை பண்ணுவா, பாட் பண்ணுவா, ஏதோ இந்த மாதிரி ஏதோ இருக்கும், விரதம் இருப்பா, கோயிலுக்கு போயிட்டு வருவா. இவ என்ன வித்தியாசமாக இருக்காளே, இவ பக்தன்னு சொல்லிட்டு கட்டின கணவனை வந்து பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னா இவ என்ன பக்தடா? மாமியார் மாமனாரை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கூட பார்க்க மாட்டேன்றா, எங்களை மதிக்க மாட்டேன்றா, ஒரு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வரமாட்டேன்றா, அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறா. அவளுக்கு ஏதாவது அபிமானமோ இல்லை மரியாதையோ ஏதாவது ஒன்று இருக்காடா எங்ககிட்ட? உங்ககிட்ட இருந்தால் தானடா எங்ககிட்ட வரும் அப்படின்னு அவன் அம்மா அழறா, அரற்றா. உடனே போஜராஜ் சொன்னா, அம்மா இந்த தகராறை இதோட விடுமா. அம்மா சொன்னா, இல்லைடா முடியாது, அப்பேற்பட்ட ஸ்திரீ நம்ம குடும்பத்துக்கே வேணாம், அவளை முதல்ல வெளியில் அனுப்பு, அவள் சம்மந்தமே இங்கே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு. உடனே போஜராஜ் சொன்னா, அம்மா நீ அப்படி பேசாதம்மா, அவளை பற்றி உனக்கு தெரியாது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல லோகத்தில் தீர்த்த யாத்திரை பண்ணணும் அப்படின்னா தூரதேசம் போகணும், யமுனா கங்கை அதெல்லாம் வேணும்னா. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கங்கையே அந்த யமுனையே மீரா என்ற ஒரு ஸ்வரூபத்தில் அந்த பிருந்தாவனமே அந்த கங்கையே அந்த யமுனையே இங்கே வந்திருக்காமா. உடனே அவன் அம்மா சொன்னா, பேட்டா நீ என்னடா பேசுகிற, எனக்கு எந்த விரோதமும் மீராண்ட கிடையாதுடா, அவள் பக்த வாத்சவம் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீ என்னடா பண்ண போகிற? மிச்ச வாழ்க்கை பூரா உனக்கு எப்படி சுகம் ஏற்படும்? உனக்கு எந்த சுகமும் இல்லையேடா. உனக்கு இன்றைக்கெல்லாம் 16 வயசு தான் ஆறுது. அவன் உன்னை ஒரு கணவனாக கூட நினைக்கல. இப்படியே நாங்கள் விட்டோன்னா உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? சரி, ஒன்று, நான் மீராவை பற்றி எதுவுமே சொல்லலை, நீ ஒன்று செய்யணும். என்ன அப்படின்னா, உடனே மற்றொரு விவாகத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீ பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது ராஜ குடும்பம், எத்தனை விவாகம் வேணால் பண்ணிக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. நாங்கள் உடனே ஏற்பாடு பண்ண போகிறோம். நாங்கள் மீராண்ட வந்து எந்த தகராறும் பண்ண மாட்டோம், அவளும் இருக்கட்டும். ராணாக்கு இப்போ எத்தனை பத்தினிகள் இருக்கா, அதனால் நம்ம ராஜ குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம். இப்போ நீ சரின்னு சொல்லு, எத்தனை பேர் போட்டி போட்டுண்டு பொண்ணை கொடுக்குறா அப்படின்றத நீ பாரு. நம்மளோட சம்பந்தம் பண்ணுறதுக்கு எல்லா ராஜாக்களும் தயாராக இருக்காடா. உடனே போஜராஜ் சொன்னா, அம்மா இது தவிர வேறு எது வேணால் என்னண்ட பேசு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். கங்கா ஜலத்தை ஆச்சமனம் பண்ண
ஒருத்தன் போய் வேறு எங்கேயாவது குழாயில் இருக்கிற தண்ணியை வசதியாக நினைக்க முடியுமாம்மா? நான் மீராவை திருமணம் பண்ணிட்ட பிறகு வேறு எந்த ஸ்திரீயும் நினச்சி கூட பார்க்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். அவன் கண்லேருந்து அப்படியே தார 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 தாரையாக தண்ணி வழியிறது, அவனுடைய கை கால்லாம் நடுங்கிறது. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இப்போது பெற்றோர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்துட்டா, சதா ஏதோ அவள் விசாரப்படுறா. ஆனால் போஜ்ராஜ் தன்ய மீராஜியினுடைய ஜீவனம் பூரா அத்தனை உபகாரங்கள் போஜ்ராஜ் செய்திருக்கான். தன்ய போஜ். நாம் அதையெல்லாம் இப்போ பார்க்க தான் போகிறோம், கேட்க தான் போகிறோம். இப்படி நாட்கள் போயின்னு இருக்கு. பரிவாரங்கள்லாம் ஏதாவது வெட்டியாக பேசினாலும் ஏதாவது தர்க்கம் பண்ணாலும் மீரா சம்பந்தமாக அதை அப்படியே காதில் வாங்கிக்காமல் சகஜமாக போயிடுவான் போஜ். அதை மீரா கிட்ட போகிற அளவுக்கு எடுத்துன்னு போகமாட்டான் போஜ். ராஜஸ்தானில் இந்த கன்கௌர் பூஜா அப்படின்னு ஒரு பூஜை பண்ணுவாள். அது என்ன அப்படின்னா, அது பத்தியினுடைய ஆயுள் ஆரோக்கியம், பத்தியினுடைய செல்வாக்கு, சந்தான சௌபாகியம், இதுக்கெல்லாத்துக்காக வேண்டியிருந்தா அந்த கன்கௌர் பூஜான்னு ஒன்று பண்ணுவாள். கன் அப்படின்னா சங்கர்ஜி, கௌர் அப்படின்னா பார்வதிஜி. இது கௌரி சங்கர் பூஜை அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்த சுகாசினி வைபவம் செழிக்கணும் அப்படின்றதுக்காகவும் கணவனுடைய தீர்காயுளுக்காகவும் இந்த ராஜஸ்தானில் இந்த கன்கௌர் பூஜா செய்கிறது வழக்கம். இந்த பிருந்தாவனம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கர்வா சௌத்னு ஒரு பூஜை பண்ணுவாள். அந்த விரதம் இருப்பாள். அதுவும் இதே மாதிரி தான், புருஷனுடைய ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்லாம் வடநாட்டில் அவள்லாம் இந்த மாதிரி கர்வா சௌத் பூஜைன்னு ஒன்று பண்ணுவாள். இப்போது அது எப்படி அப்படின்னா, நான் அந்த விரதத்தினுடைய மகிமைகளை கிரந்தத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்க. சைத்திர கிருஷ்ண பிரதமையில் ஆரம்பித்து சைத்திர சுக்ல திருத்திய வரைக்கும் இந்த நோன்பு பண்ணுவாள். இந்த வருஷம் தலை நோன்பு இவளுக்கு. அது ரொம்ப தலை நோன்புனாலே அது ரொம்ப மகத்துவபூர்ணம் வாய்ந்தது தானே. அப்போது இந்த விரதம் ரொம்ப பிரசித்தி கூட. இதனுடைய மகிமை புராணங்களில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த நோன்பு நாள் வருது. சித்தோடு பூரா பெண்கள் விழா கோலம். அவள்லாம் இந்த எல்லாம் வீடெல்லாம் அலம்பி விட்டு வாசலை மாவிளை தோரணங்கள்லாம் கட்டி பூஜைக்கு வேண்டிய இந்த மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் படியில் இட்டு பெரிய பெரிய கோலங்கள்லாம் போட்டு இந்த பிரசித்தமான பாட்டை பாடுவா. என்ன, கேலனு ஜெய் கன்கௌர் மாறா பூஜனலோ ஜெய் கன்கௌர் அப்படின்னு அந்த பாட்டு, பெரிய பாட்டு. கேலனு ஜெய் கன்கௌர் மாறா பூஜனலோ ஜெய் கன்கௌர் அப்படின்னு பாடுவா. இப்போ பூதாபாய் கிளம்பி இவளுடைய மகளுக்கு பபிசா அப்படின்னு கூப்பிட்டா. உடனே மீரா நமஸ்காரம் பண்ண. அம்மா சொல்லி அனுப்பினா, நாளைக்கு கன்கௌர் பூஜை, அதனால் காலையில் 5 மணிக்கு முகூர்த்தம் குறிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தலை நோன்பு, அதனால் நீங்கள் சமயத்தில் அங்கே வந்துடணும்னு அம்மா சொல்லி அனுப்புனா. அதனால தான் வந்தேன் அப்படின்னா. உடனே மீரா 2 கையும் எடுத்து கூப்பினா. பாய்ஸா, காலையில் 5 மணிக்கு கிரிதருக்கு சேவா நேரம். அந்த டயத்தில் டாக்கூர்ஜியை நான் எழுப்பி அவனுக்கு பால்போகு கொடுத்து ஸ்நானம், அதுக்கப்புறம் சிங்காரம் இதெல்லாம் செய்யணும். அதனால் நான் அம்மாட்ட ஷமா கேட்டுக்கிறேன். அந்த வேலைக்கே வர முடியாது, ஆனால் இதெல்லாம் முடிச்ச உடனே நான் கலந்துக்கிறேன்னு சொல்லுங்கோ. உடனே பூதாபாய் சொன்னால், என்ன சொல்கிறீங்கோ, முடியாதா? எவ்வளவு தைரியம் நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு? உங்கள் அம்மாலாம் ஆற்றுல கன்கௌர் பூஜைன்றது பண்ணதே கிடையாதா அப்படின்னு கேட்டா. உடனே மீரா சொன்னால், எதுக்காக இந்த பூஜைலாம் அப்படின்னு கேட்டா. உடனே பூதாபாய் சொன்னால், உன்னுடைய அகண்ட சௌபாகியம், உன்னுடைய தீர்க்க சுமங்கலியான்னு இருக்கணும், உனக்கு நல்ல புத்திர சந்தானங்கள் ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கன்கௌர் பூஜா வருஷம் பண்ணுற வழக்கம். அதனால் எல்லா பெண்களும் இந்த ஊரில் இதை அவசியம் பண்ணுவா. உடனே மீரா சொன்னா, பாய்ஸா, எனக்கு இந்த கன்கௌர் பூஜையெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என் பதிக்கிட்ட எல்லா தேவதைகளும் ஆசீர்வாதம் பெற்றுன்னு போகிறார். என் பதியினுடைய தீர்காயுசுக்காக நான் மற்ற தேவதைகளை போய் பூஜிக்கணுன்ற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நான் அக்கண்ட சுவாசினி. ஏன்னா நான் கிரிதருக்கு வாக்கப்பட்டிருக்கேன். அதனால் ஏன்னா கிரிதர் பிறப்பு இறப்பு அற்றவன் அவன். அதனால் நான் நித்திய சுமங்கலி தானே அப்படின்னா. உடனே பூதாபாய்க்கு கோபம் வந்தது.
அரே பாபிசா, நீ பெரிய மூர்க்க குணம் வந்தவளா இருக்க. இந்த பூஜை செஞ்சாதான் என் சகோதரன் நன்னா இருப்பான் அப்படின்னு சொல்கிறேன். பதிக்காக எல்லா பதிவிரதைகளும் செய்கிற பூஜைன்னு சொல்கிறேன். ஆனால் நீயும் தேவையில்லைன்னு சொல்கிற. உடனே மீரா சொன்னா, என் பதி கிரிதர், என் பதிக்கு ஆயுள் என்றைக்கும் குறையாது, அக்கண்ட ஆயுள். அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னா. உடனே மூதாபாய் சொன்னா, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி வச்சுது? நன்னா இருக்கு, நீ என்ன மூஞ்சில் அடித்தா மாதிரி பேசுகிற, என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓங்கி அடித்து மூடிட்டு அம்மாட்ட போய் அழுதா. என்னம்மா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா அம்மா, இல்லை பாபிசா சொல்கிறேன், என் பதிக்கு எந்த தேவியினுடைய ஆசீர்வாதமும் தேவையில்லை, எனக்கு எப்போ சமயம் கிடைக்குமோ நான் அப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளவுதான். அந்த பூரா கிரகமும் அங்கே இருக்கிற அத்தான பேரும் ஒரே துக்கத்தில் ஆழ்ந்துட்டா. என்னது இது, இப்படி இவ பேசுகிறாளே, இவளை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கை பூரா எப்படி நம்ம பையன் கொடுத்தனம் பண்ண போகிறான். அடுத்த நாள் பூஜா சமயம் வந்தது. இப்போ மீராஜியினுடைய மாமியார் தனாபாய் அவள் என்ன பண்ணா, ஒரு தாசியை மீராண்ட அனுப்பி வச்சா. எப்படியாவது அவளை இழுத்துண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினான். இப்போ தாசி வந்தால் மீராவை பார்த்து நமஸ்காரம் பண்ணா. மகாராணி உங்களை அழைச்சின்னு வர சொல்லியிருக்கா, இதுக்கு மேலே நீங்கள் நேரம் கடத்த முடியாது, எல்லா பரிவாரங்களும் வந்தாச்சு, எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த மஹலில் பூஜை பண்ணுற வழக்கம், அதனால் நீங்கள் ஒருத்தர் தான் அங்கே பாக்கி, உடனே கிளம்புங்கோ, இது மகாராணியினுடைய ஆணை அப்படின்னா. மீரா அப்போ தான் கிரிதரனுக்காக சுப்பிரபாதம் பாடின்னு இருக்கா, எழுப்பணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைய தினம் என்னமோ கிரிதரன் எழுந்துக்கவே இல்லை, அவன் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கா மாதிரி இருக்குது. உடனே மீரா ஒருவேளை ராத்திரி இவர் ராசத்துக்கு போயிருப்பார் போல இருக்குது, நல்ல தூக்கத்தில் இருக்காரே, இப்போ அவரை எழுப்ப முடியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறா. தாசிகிட்ட சொன்னால், நீங்கள் கிளம்பி போங்கோ, கிரிதர் எழுந்துக்கல, எனக்கு நேரம் பிடிக்கும் மாதிரி இருக்குது, நான் அதுக்கு அப்புறம்தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே தாசி சொன்னால், என்ன பேசுகிறேன் நீங்கள், இதுக்குள்ள வழக்கம், இந்த தேவி பூஜை நேரப்படி அந்த முகூர்த்தப்படி தான் பண்ணணும், இது ராணியினோட ஆணை, உடனே கிளம்புங்கோ அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்தா. உடனே மீரா சொன்னால், நீங்கள் உடனே கிளம்புங்கோ, இந்த இடத்த விட்டு நீங்கள் போய் சொல்லிடுங்கோ, எந்த தேவதா மேலேயும் அபிமானம் வச்சுண்டு இந்த பூஜைகள்லாம் பண்ண முடியாது, அதனால் அந்த தேவதைகள்கிட்ட எனக்கு எந்த விரோதமும் கிடையாது, எல்லா தெய்வங்களுக்கும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன், ஆனால் இந்த கிரிதரனுடைய பூஜா சமயம் நான் இதை விட முடியாது, நீங்கள்லாம் ஆரம்பித்து பண்ணிட்டுருங்கோ, நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு தான் சொல்கிறேன், நான் கலந்துக்கிறேன், நீ என்னுடைய சார்பாக போய் அங்கே மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீரா அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டா. இப்போ முகூர்த்த வேளையில் எல்லாரும் அவவா அந்த முகூர்த்த வேளையில் பூஜையை பண்ணிட்டா. மீரா மட்டும்தான் கலந்துக்கலை. முதல்ல இருந்தே மீரா மேலே கோபம்தான், இப்போ அது அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சுட்டு, மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லாரும் ரொம்ப கோபத்தினுடைய உச்சியில் இருக்கா. போஜராஜ் வரான், அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சு அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வரான். அண்ணே போஜராஜை கூப்பிட்டா, ஏ போஜ் இங்கே வா, இந்த குலத்துக்கே ஒரு பெரிய கேடு சேர்ந்தது, இந்த குலத்துக்கு வந்த களங்கம் இந்த ஸ்திரீ ரூபத்தில் வந்திருக்கு, முதல்ல அவளை வீட்டை விட்டு முதல்ல வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி எல்லா ராணிகளும் பேச ஆரம்பித்தா. பக்த அப்படின்னு அவள் சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்தின்று திரிஞ்சின்னு இருக்கா. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பதான் ஆகணும் போஜ் அப்படின்னு அவள் அம்மா கத்தினா. உடனே போஜ் சொன்னா, அம்மா நான் சொல்கிறத கேளு, அப்படி இல்லை, நீங்கள் அவளை போய் நீங்கள் அப்படி பேசக்கூடாது அப்படின்னா. உடனே அவள் அம்மா சொன்னா, என்னடா இன்னைக்கு கண்கௌர் பூஜை, தலை நோன்பு, உனக்காக தான் அவள் இந்த சௌபாகியத்துக்காக வேண்டி நோம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன், ஆனாலும் அவள் வரல,
இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாம்மா என்னுடைய மனசில் அப்படின்னா அம்மா. உடனே போஜ் சொன்னா, சரிம்மா, அதனால் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைம்மா. கண்கவர் பூஜை செய்யாததுனால நீ இவ்வளோ கோவப்படுற. சரி, நான் ஒன்று கேட்குறேம்மா, உலகத்தில் கண்கவர் பூஜை பண்ணவாலாம் விதவே ஆனதே இல்லையா? இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை பூஜையில் கலந்துக்காதனால. நீ எப்போவுமே ஏதாவது அவளை சொல்லிகிட்டே இருக்கம்மா. அவள் தீர்மானமாக அவள் கிரிதரை தான் பதியாக நினச்சிட்டு இருக்கா. நீ இதை பற்றி இனிமேல் என்னண்ட பேசாத அப்படின்ட்டான். உடனே அவன் அம்மா சொன்னா, போஜ், உனக்கு விவரம் புரியாமல் நீ பேசுகிற. அவள் செய்கிறது, அவள் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லைம்மா. உனக்கு எப்படி இப்படி பேச முடியறது அப்படின்னு பையனை கேட்குறா. உடனே போஜ் சொன்னான், அம்மா, நான் எதுவுமே தப்பாக சொல்லலைம்மா. மீரா பக்த. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே அத்தை சொல்லியாச்சு. இந்த கல்யாண பேச்சு எடுக்கும்போதே இதை தானே முதல்ல அத்தை இங்கே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போஜ் சொன்னான். ஒரு நாளைக்கு மீரா கிரிதரனுக்கு சிங்காரம் பண்ணிட்டு இருந்தா. அந்த சமயத்தில் போஜ்ராஜ் வந்தாருங்க. உடனே மீரா எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து மீரா போஜ் பிரணாம் பண்ணா. தேவி, உட்காருமா, உனக்கு இங்கே எந்த மனக்குறையும் இல்லையே. என் சகோதரி அப்படி தான் எப்போவாது இங்கே ஏதாவது கோபத்தில் சொல் உன்னை பேசி இருந்தாலும் நீ அதை தப்பாக எடுத்துக்காத தேவி. உனக்கு ஏதாவது கஷ்டம்னா நீ என்கிட்ட சொல்லுமா. உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. அடியன் நான் உனக்கு என்ன சேவை பண்ணணும் அப்படின்னு கேட்டார் போஜ். உடனே மீரா சொன்னா, எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு பிரபு. உங்களுடைய கொடையின் கீழே உங்களுடைய ஆதரவின் பேரில் நான் ஆனந்தமாக பஜனை பூஜை எல்லாம் கிரிதருக்கு பண்ணின்னு இருக்கேன். எல்லாம் சரியாக தான் போயின்னு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு குறை தான். உடனே போஜ் கேட்டான், என்ன தேவி, அது என்ன சொல்லு என்னண்ட. உடனே மீரா சொன்னா, இங்கே சந்துக்களுடைய தரிசனமே ஆக மாட்டேன்றது. சந்துக்களுடைய சத்சங்கம் கிடைக்கிறது இல்லை. எங்கள் ஊரில் தாத்தா பரம சத்சங்கி. சதா மாளிகைக்குள்ளே சந்து ஜனங்கள் வருவா. அவன் வந்துட்டும் போயிட்டும் இருப்பா. மகராஜ், சத்சங்கம் இல்லாமல் சந்துக்களுடைய தரிசனம் இல்லை அப்படின்னா இந்த பக்தி ரூபி செடி காஞ்சி போயிடும். எப்படியாவது சந்துக்கள் வரும்படி ஒரு ஏற்பாடு பண்ணுங்களே இந்த மகளுக்கு அப்படின்னு சொன்னா. உடனே போஜ் சொன்னா, மீரா, நீ என்னம்மா பேசுகிற? இதுக்குள்ளே சாதுக்கள் சந்துக்கள்லாம் வர முடியாதுமா. அரண்மனைக்குள்ளே அம்மா அப்பா இருக்கா. நான் அப்படிலாம் பண்ணால் அவள் ரொம்ப கோபப்படுவா. அதனால் இது நடக்காதுமா அப்படின்னு சொன்னான். உடனே மீரா சொன்னா, அச்சா, அப்படின்னா வேற எந்த குறையும் இல்லை, சாது தரிசனம் ஆகலை அப்படின்றது தான். சரி, பரவாயில்ல, வேறு ஏதாவது விவஸ்தை இருக்கா அப்படின்றத நீங்கள் யோசித்து மெல்லமாக சொல்லுங்க அப்படின்னு. உடனே போஜ் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு, ஆமாம், ஒரு விவஸ்தை இருக்குது. உடனே மீரா, என்னது அப்படின்னு கேட்குறா. உடனே போஜ் சொன்னால், எங்கள் சித்தோடில் கும்பஷ்யாம் மந்திர்னு ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு காளி மனை இருக்குது. அங்கே வேணால் உனக்காக ஒரு புது கோயில் கட்டட்டுமா? அங்கே அந்த விக்கிரக ஸ்தாபனம் பண்ணி அப்போது நீ அங்கே அடிக்கடி போகலாம். கும்பஷ்யாம் மந்திர் எல்லாரும் போகிற வழக்கம்தான். அது மேலும் அது நகருக்குள்ளேயே தான் இருக்குது. மகாத்மாக்கள்லாம் அங்கே தங்குவா, அங்கே போயிட்டும் இருப்பா. அப்போது உனக்கு அந்த மகாத்மாக்களுடைய தரிசனமும் கிடைக்கும், சத்சங்கமும் கிடைக்கும் அப்படின்னு உடனே மீரா ரொம்ப பரவசப்படுறா. அப்படியா அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலையிலேயே போஜ்ராஜ் ஆணையிட்டான். மீராக்காக புது கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அங்கே ஒரு விக்கிரகம், ராணா கொடுத்த ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போய் அங்கே ஸ்தாபனமும் பண்ணால். ஆக இப்போ கோயில் தயாராகிடுது மீராக்காக. இப்போ அங்கே போய் அந்த பகவானுக்கு இவ மீரா கீர்த்தன், சத்சங்கம், நிருத்தியம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தா. இங்கே மாமியாருக்கு ரொம்ப கோபம் அதிகரிச்சுடுத்து. ராணா சாங்கா கிட்ட போய் இப்போ மாமியார் முறையிட்டா. குலப்பெண் இவ, நம் பார்த்து மருமக, அங்கே போய் அந்த கோயிலில் 10 பேர் எதிர்க்க நடனம் ஆடுறா அந்த மேட்தனி அப்படின்னு மீராவை பற்றி ஏசரா அப்படி ஏசரா. உடனே ராணா சங்கா சொன்னார், என் சகோதரி கிரிஜா முதல்லையே உன்னண்ட சொன்னா மீரா பக்த அப்படின்னு. தெரிஞ்சுதானே இந்த சம்பந்தத்தை நம்ம பண்ணோம். கீர்த்தன் செய்தால் அது ஒரு பெரிய தப்பா?
உனக்கு முடியும்னா நீயும் அங்கே போய் கீர்த்தன் பண்ணு, நீயும் அங்கே போய் நர்த்தனம் ஆடு, சத்சங்கத்தில் கலந்துக்கோ, உன்னால் முடியும்னா எல்லாம் செய்ய அப்படின்னார். உடனே போஜராஜனுடைய அம்மா சொன்னா, ஹே பகவான், யார் பதில் சொல்கிறது, யாருக்கு இதை நான் எப்படி புரிய வைக்க முடியும் இவாளுக்கெல்லாம்? இப்போது மீராவனுடைய கீர்த்தன் சத்சங்கம் நாளுக்கு நாள் சாதனா வளர்ந்துட்டே போகிறது. போஜராஜனுடைய ஆதரவு பேரில் மீரா மனசுக்கு ஏற்றபடி பக்தி செழிப்பாக வளர்றது. இப்பெல்லாம் பகவானுடைய தரிசனம் மீராக்கு அடிக்கடி ஆறுது. தனியாக உட்கார்ந்துண்டு பகவத் விரகத்தில் அழுவா, சில சமயம் தனியாக உட்கார்ந்துண்டு கீர்த்தனங்கள் உல்லாசமாக பாடுவா, சில சமயம் தனியாக யாரோடையும் சேர்ந்து பேசி சிரிப்பா, சில சமயம் யாரோடையோ பேசுகிற சத்தம் கேட்கும், சில சமயம் யாருடைய தோல்லையோ சாஞ்சென்று நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மீரா போஜராஜனோட சமயம் செலவு பண்ணுறா. இரவு ஆகாரத்தை முடிச்சுட்டா அப்படின்னா மாளிகைக்கு மேலே அந்த உப்பரிக்கை இருக்குது இல்லையா, அங்கே போய் மீராவும் போஜராஜும் உட்காந்துட்டு மணிக்கணக்காக பேசின்னு இருப்பா. ஆனால் சம்பந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மித்திர பாவம் தான். போஜராஜனோட நல்ல சமயம் செலவு பண்ணுவா. இந்த மகளினுடைய மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அங்கே முலாவிண்டே பேசின்னு இருப்பா. இப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆறுது அப்படின்னா அதை நம்ம மேற்கொண்டு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, मीरा मैया की जय, वृंदावन विहार लाल की जय. राधे कृष्ण.